சகல செய்தி ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் 2600 வருடங்களுக்கு முன் வேதாகமத்தில் வெளிவந்த மிக பழைய செய்தியாகும். ஏறத்தாழ 2000 வருடங்கள் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே உலகில் இல்லாதவாறு அழிக்கப்பட்டு பல மக்களால் சொந்தமாக்கப்பட்டு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்ற நிலை இருந்தது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என ஆபகுக் 2:2 கூறுகிறபடியே அந்த தீர்க்க தரிசனம் இப்போது எங்கள் கண்முன்னே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கில் இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெறும் சாதாரண யுத்தம் அல்ல. அரசியல் ஆய்வாளர்களும் செய்தி ஊடகங்களும் அனுமானித்து கணிப்பிட்டு தங்கள் கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஆனால் ஆதி முதலே உலக முடிவில் நடைபெற போகும் விடயங்களை திட்டமிட்டு அறிந்து வைத்திருக்கும் தேவன் நிச்சயமாகவே இப்படித்தான் நடைபெறும் என தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தி வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே அதை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமானது. எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார். பெரும் திரளான அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்து தனித்தனியாக சிதறி போயிருந்தது. கர்த்தர் கூறியபடியே எசேக்கியேல் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்து நரம்புகளும் சதையும் உண்டாகி உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே என கூறியதுடன் அவர்களை பார்த்து, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்றார். ஏறக்குறைய 2000 வருடங்கள் உலர்ந்த எலும்புகளாக உலகெங்கும் சிதறிப்போய் பெரும் துயரங்களையும் பேரழிவுகளையும் சந்தித்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் கூறியபடியே மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணினார். தேவ திட்டத்தின்படியே இஸ்ரவேல் தேசம் மீண்டும் 1948 ஆண்டு உருவானது. ஆனால் அதுவரை காலமும் இஸ்ரவேலரின் தேசத்தில் வாழ்ந்து வந்த பலஸ்தீனர் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாக்கப்பட்ட அன்றே அவர்களுக்கு எதிராக கடும் யுத்தம் புரிந்தார்கள். இஸ்ரவேல் என்ற நாட்டை உலக வரைபடத்தில் இருந்தே நீக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல யுத்தங்களையும் தீவிரவாத செயல்களையும் புரிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை பகைத்து எதிர்ப்பதை தமது மத கோட்பாடாக கொண்டு உலக நாடுகள் அனைத்திலும் ஊடுருவி பரவி அந்த நாடுகளில் வாழும் பலரை இஸ்ரவேல் தேசத்தை பகைத்து எதிர்ப்பதற்கு தூண்டி வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் தேவ திட்டத்துக்கு எதிராக நிற்பவர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்போது எசேக்கியேல் 38-39 ஆகிய அதிகாரங்களில் 2600 வருடங்களுக்கு முன் கூறப்பட்டபடியே நடந்து வருகின்றன. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பலர் கூறுகிறபடி அரசியல், பொருளாதார, புவியியல் அல்லது மத ரீதியான யுத்தம் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். தேவனுக்கும் தேவராஜ்யத்துக்கும் எதிராக சாத்தானும் அந்தகார ராஜ்யமும் பண்ணுகிற மிக பழமை வாய்ந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் தேவனின் உக்கிர கோபம் வெளிப்பட போகிறது. எசேக்கியேல் 38 கூறப்பட்டுள்ள அத்தனை நாடுகளும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவார்கள். மில்லியன் கணக்கானோர் உருக்குலைந்து போகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற நாடுகளின் அரசியல், பொருளாதாரம் மட்டுமல்ல, புவியியல் அமைப்பு கூட மாற்றமடைந்து உலக சரித்திரத்தையே மாற்றப் போகிறது. இஸ்ரவேல் தேசம் மிகச்சிறிய நாடாகவும் ஈரான் மிகப்பெரிய நாடாகவும் இருக்கலாம், அல்லது ஈரானுடன் ரஷ்யா, சைனா போன்ற பெரிய நாடுகள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே தேவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரே யுத்தம் பண்ண போகிறார். அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன் என கர்த்தர் கூறுகிறார்.
பலஸ்தீனர் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தை எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டி அவர்களை அழிக்கவும் வெறி கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தரின் நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானை தாக்குவதற்கு முன் ஜூன் 12ஆம் தேதி இஸ்ரவேலின் பலமிக்க பண்டைய ராஜாக்கள் யுத்தத்துக்கு முன் செய்யும் முறைப்படி தேவனிடம் விண்ணப்பிக்கும் ஜெபமாக எண்ணாகமம் 23:24 தன் கைப்பட எழுதி எருசலேமின் வெஸ்டர்ன் வாலின் கற்களுக்கிடையில் வைத்துள்ளார். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அருகாமையில் வந்திருந்த போது அவர்களை சபிப்பதற்காக பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை மோவாபின் ராஜா கூலி பொருத்தினான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என பிலேயாம் கண்டு தேவன் இஸ்ரவேலரை குறித்து சொல்லுவதை எண்ணாகமம் 23:24 அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். மேலும் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். தேவன் தமது ஜனங்களை பார்க்கும் விதத்தில் இருக்கும் இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு ரைசிங் லயன் என்ற யுத்தம் 13ஆம் தேதி ஆரம்பமானது. தேவனின் உடன்படிக்கையின் ஜனம் சிங்கமாக எழும்பும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படியே இஸ்ரேல் எழும்பியுள்ளது. அது மட்டுமல்ல, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் தாமே சிங்கமாக எழும்பி இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார்.